அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவர் வந்து வீட்டில் வந்து கேட்குறேன்னா அது என்னங்க அது அர்த்தம்? எங்களுக்கு டிரைவர் நாங்கள் சுற்றி நாங்கள் வண்டி ஓட்டுறோம். எங்களுக்கு தான் அதனுடைய ரீசன் என்னான்னு தெரியும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வரேனாக்கா அவர் தனித்தனியாக ஒரு வீட்டுக்கு வர முடியுமா? அது என்னங்க ரீசன் அது? அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா ஜனங்க? எப்படி அது நியாயம்? ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. நாங்கள் வந்து லைனில் ஓட்டுறோம். அது இல்லைன்னா எங்களுக்கு கூட வருமானம் கிடைக்கும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு தான் அவர் வந்து இதை வந்து வீட்டில் வந்து சந்திக்கிறேன்னா அது என்ன அர்த்தம்? அது தேவையில்லாத ஒரு மினிஸ்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதான் ரீசன். வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அதான் அது வந்து அது அந்த மீடியாவுக்கே வரக்கூடாது. ஒரு பொது பணிக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் எல்லாரையும் நான் வந்து பார்க்குறேன் என்கிட்ட அதை தான் சொல்லணும். நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் யார் என்ன வந்து பார்க்கறதுக்குனாக்கா அப்போ ஓட்டு போட்டு ஜனங்களை முட்டாளா? பொறுப்பில் இருக்கிற மனுஷன் வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிஞ்சு நன்மை செய்யணும். அதனால் பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி யாரோ வைவாட்டில் போகிறவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போனால் அது வந்து நடைமுறைக்கு ஈடாகாது ஐயா. அவர் நல்லது செய்யணுன்னா அவர் கொடுக்குற அந்த கோரிக்கையை ஏற்றிக்கொண்டு அதன்படி நன்மை செய்ய தான் நல்லது. இது சரியில்லை சார். அது ஏன்னு கேட்டால் ஒரு அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் அங்கே ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோ அத்தனை பேரும் போயிட்டு அந்த கோரிக்கையை நம்ம ஒரு கோரிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அதை வந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளணும். அது அப்படி ஏற்றிக்கொண்டு ஆட்டோ தொழிலுக்கு ஏற்றவாறு அவங்க ஒரு நன்மை செய்கிற மாதிரி இருந்தால் அது நல்லாயிருக்கும். அது சரிபட தனிப்பட்ட மனிதர்களை பேசுகிற ஒன்று பதவியில் இருக்கிற பேசும்போது பதவி அவங்க வந்து பேசுகிறது எது ஒன்று எடுபடும். அதனால் நம்ம அவர் இந்த ஆட்டோ ஸ்டாண்டுடைய தொழிலுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல வழியை வகுத்து தரும்படி ஆட்டோக்காரன் கொடுக்குற அந்த ஒப்புதலை ஏற்றுக்கொண்டு ஒரு நன்மையான காரியங்கள் செய்யணும் தான் நான் விரும்புகிறேன். இப்போ உள்ளவங்களுக்கு பொதுவாகவே இப்போ வந்திருக்கவங்க எல்லாருக்குமே அந்த 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 இதை பற்றி சரியாக தெரியாது அவங்களுக்கு. அதனால் என்ன பதில் சொல்லணும் என்ன எதுன்ட்டு சரியாக தெரியாமல் இருக்குது. பழைய ஆளுங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் அதை குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சொன்ன பதில் தவறான பதில். அவங்களுக்கு ஒன்றும் இப்போ தானே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இந்த மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டமோ அந்த இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. யார்கிட்ட என்ன பதில் சொல்லணும் ஏது சொல்லணும் அப்படின்னு தெரியாது. ஒருவேளை இனிமேல் சரியாவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்க. அவர் வந்து வீட்டில் வந்து கேட்குறேன்னா அது என்னங்க அது அர்த்தம்? எங்களுக்கு டிரைவர் நாங்கள் சுற்றி நாங்கள் வண்டி ஓட்டுறோம். எங்களுக்கு தான் அதனுடைய ரீசன் என்னான்னு தெரியும். அதை விட்டுட்டு வீட்டுக்கு வரேனாக்கா அவர் தனித்தனியாக ஒரு வீட்டுக்கு வர முடியுமா? அது என்னங்க ரீசன் அது? அதுக்கு தான் ஓட்டு போட்டாங்களா ஜனங்க? எப்படி அது நியாயம்? ஒன்றும் பெனிஃபிட் கிடையாது. நாங்கள் வந்து லைனில் ஓட்டுறோம். அது இல்லைன்னா எங்களுக்கு கூட வருமானம் கிடைக்கும். இவ்வளோ பிரச்சனைகளுக்கு தான் அவர் வந்து இதை வந்து வீட்டில் வந்து சந்திக்கிறேன்னா அது என்ன அர்த்தம்? அது தேவையில்லாத ஒரு மினிஸ்டர்னா அதுக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும். அதான் ரீசன். வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. அதான் அது வந்து அது அந்த மீடியாவுக்கே வரக்கூடாது. ஒரு பொது பணிக்கு வந்துட்ட பிறகு நீங்கள் எல்லாரையும் நான் வந்து பார்க்குறேன் என்கிட்ட அதை தான் சொல்லணும். நான் வந்து பார்த்துக்கிறேன், நீங்கள் யார் என்ன வந்து பார்க்கறதுக்குனாக்கா அப்போ ஓட்டு போட்டு ஜனங்களை முட்டாளா? பொறுப்பில் இருக்கிற மனுஷன் வந்து எல்லாத்தையும் ஆராய்ந்து அறிஞ்சு நன்மை செய்யணும். அதனால் பொறுப்பு இல்லாமல் இந்த மாதிரி யாரோ வைவாட்டில் போகிறவங்க பேசுகிறவங்க பேசிட்டு போனால் அது வந்து நடைமுறைக்கு ஈடாகாது ஐயா. அவர் நல்லது செய்யணுன்னா அவர் கொடுக்குற அந்த கோரிக்கையை ஏற்றிக்கொண்டு அதன்படி நன்மை செய்ய தான் நல்லது. இது சரியில்லை சார். அது ஏன்னு கேட்டால் ஒரு அமைச்சர் வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாங்க, ஒரு இடத்துல பேசுகிறாங்கன்னு சொன்னால் நம்ம எல்லோரும் அங்கே ஆட்டோ ஸ்டாண்டு ஆட்டோ அத்தனை பேரும் போயிட்டு அந்த கோரிக்கையை நம்ம ஒரு கோரிக்கை அவங்களுக்கு கொடுக்கணும். அவங்க அதை வந்து பார்த்து அதை ஏற்றுக்கொள்ளணும். அது அப்படி ஏற்றுக்கொண்டு ஆட்டோ தொழிலுக்கு ஏற்றவாறு அவங்க ஒரு நன்மை செய்கிற மாதிரி இருந்தால் அது நல்லாயிருக்கும். அது சரிபட தனிப்பட்ட மனிதர்களை பேசுகிற ஒன்று பதவியில் இருக்கிற பேசும்போது பதவி அவங்க வந்து பேசுகிறது எது ஒன்று எடுபடும். அதனால் நம்ம அவர் இந்த ஆட்டோ ஸ்டாண்டுடைய தொழிலுக்கு ஏற்றவாறு ஒரு நல்ல வழியை வகுத்து தரும்படி ஆட்டோக்காரன் கொடுக்குற அந்த ஒப்புதலை ஏற்றுக்கொண்டு ஒரு நன்மையான காரியங்கள் செய்யணும் தான் நான் விரும்புகிறேன். இப்போ உள்ளவங்களுக்கு பொதுவாகவே இப்போ வந்திருக்கவங்க எல்லாருக்குமே அந்த 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 இதை பற்றி சரியாக தெரியாது அவங்களுக்கு. அதனால் என்ன பதில் சொல்லணும் என்ன எதுன்ட்டு சரியாக தெரியாமல் இருக்குது. பழைய ஆளுங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அதனால் அதை குறைன்னு சொல்ல முடியாது. ஆனால் சொன்ன பதில் தவறான பதில். அவங்களுக்கு ஒன்றும் இப்போ தானே வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும்? ஒன்றும் இந்த மினிஸ்ட்ரி சம்மந்தப்பட்டமோ அந்த இதெல்லாம் ஒன்றுமே தெரியாது. யார்கிட்ட என்ன பதில் சொல்லணும் ஏது சொல்லணும் அப்படின்னு தெரியாது. ஒருவேளை இனிமேல் சரியாவாங்கன்னு நம்பிக்கை இருக்குது.